ஜன்னல்களும். இன்று நானும் சில நண்பர்களும் ஓய்யா போடு விளையாடும் முயற்சியில் இருக்கிறோம். ஒரு வேளையில் இது வெறும் விளையாட்டு மாதிரி தோன்றினாலும், நான் நெருங்கி பார்க்கும்பொழுது அதில் ஒரு சின்ன ஆவி உணர்வு இருந்தது. வீடு, அறை எல்லாம் அமைதியாக இருந்தாலும் எனது மனதில் ஒரு விசித்திரமான பதட்டம் இருந்தது. போர்டை தரையில் வைத்ததும் மெழுகுவர்த்தியை ஏற்றினோம். ஒவ்வொரு விரலும் ஓப்பனரின் மேல் வைத்தோம். இந்த போர்டின் மீது கை வைக்கும்போது நான் உணர்ந்தது, ஏதோ அமானுஷ்ய சக்தி ஒளிர்ந்து தொடங்கியது. இடத்தில் சாந்தி இருக்க வேண்டிய போது என்னோடு இருக்கும் நண்பர்களின் விரல்கள் தட்டி கொண்டது போல் உணர்ந்தேன். மெழுகுவர்த்தி மெதுவாக அசைந்தது. ஒரு விசும்பும் குரல் கேட்டது. அறையில் யாரும் இல்லாத போதும் அந்த ஒளி மற்றும் குரல் எனக்கு உண்மையானது போல தோன்றியது. போர்டு தன்மேல் ஆவி நகர்ந்தது. நான் உணர்ந்தேன், இது வெறும் கற்பனை அல்ல. ஓப்பனர் எழுத்துக்களை காட்டி நகர்ந்தது. அதில் ஒரு பெயர் உருவாகியது. SUDH. நான் குறிப்பிட்டு நோட்டில் எழுதினேன். ஒவ்வொரு எழுத்தையும் படிப்பது போல் அது உண்மையில் உயிர் உள்ளதும் போன்ற உணர்வு தரியது. குழந்தை வயதான ஆவி என்று எண்ணினேன். அதனால் பயம் மற்றும் குணம் கலந்த உணர்வு ஏற்பட்டது. மெழுகுவர்த்தி டிப்பாகி சில நேரங்களில் சற்று சிதறியது. அந்த உணர்வு எல்லாவற்றையும் சுமார் அழுத்தியது. நான் உணர்ந்தேன், ஒரு சக்தி அறையின் எல்லை நீக்கி நம்மை சுற்றி வருகிறது. விரல்கள் நகராமல் இருந்தாலும் அது நம்மை பிடிக்க முயற்சித்தது. என் இதய துடிப்பு வேகமாக ஆனது. பிறகு நிமிடம் நிமிடம் நிலை சுமாராக அமைந்தது. ஆனால் என் மனதில் அந்த இரவின் நினைவுகள், அமானுஷ்ய விசும்பும் குரல் மற்றும் ஒளி தொடர்ந்தும் பதித்துக் கொண்டிருந்தது. நான் அறிவேன், அது வெறும் விளையாட்டு அல்ல. அது எப்பொழுதும் மீண்டும் நிகழக்கூடும். மெழுகுவர்த்தி மீண்டும் மெதுவாக அசைந்தது. ஒளி மங்கியது. போர்டின் மேல் நின்றிருந்த அந்த விரல்கள் நம்மை தவிர வேறு இயக்கமின்றி இருக்கத் தொடங்கின. மெழுகுவர்த்தி அணைந்தது. அறையில் இருந்தவர்கள் ஒளிந்து விட்டனர். கதை முடிந்தது போல் தோன்றினாலும் அந்த ஆவி, அந்த உணர்வு இன்னும் அந்த அறையின் இருண்ட பகுதியில் உயிருடன் உள்ளது. நம்மை தவிர யாரும் பேசவில்லை, ஆனால் அது எப்பொழுதும் உங்களை கவனித்து காத்திருக்கும்.